இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு டிஎஸ்டி எல்லாருமே வலிச்சுன்னு போயிட்டான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. டிஎஸ்டியும் அவங்க சித்தியும் பக்கத்து வீட்டு பொண்ணு எல்லாருமே சேர்த்து எங்க ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரே தொல்லை பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. போய் தேடி இருக்காங்க. ஆனா ஐஸ் கடையும் இல்லை. ஆனா நானும் போயிருப்பேன். கிருத்திக்கு தூங்கவே இல்லை. அதனால சொல்லிட்டு நானும் வீட்லயே இருந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போயிருக்காங்க. அங்க ஹெவி பட்ஜெட்டா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் இருக்கும். அதனால வேற கடைக்கு போயிருக்காங்க. கடை மூடுற சமயத்துல போயிருக்காங்க போல. அங்கேயும் வாங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. அவர் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தோடனே கிருத்திக்கும் ஏந்துட்டான். அவருக்கும் ஒரு ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாரு. அவருக்கு அவரோடய வாங்கிட்டாரு. நான் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சை மட்டும் அவர் கையில கொடுத்துட்டேன். அப்புறம் நானே எங்க ஹஸ்பண்டு டிஎஸ்டி கிருத்திக்கு ஃபேமிலியா உட்காந்து நைட்டு 12 மணிக்கு உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் தான் ஐஸ் பைத்தியம். எந்த ஐஸ் கொடுத்தாலும் சாப்பிடுவாரு. அவருக்குன்னு 2-3 ஐஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் சாக்கோபர் கேட்டேன். அது எனக்கு தரவே இல்லை அவரு. அதுக்கப்புறமா ஒன்னு கேட்டோன்னே அப்புறமா கொடுத்தாரு அவரு. அப்புறம் டிஎஸ்டி வந்து அவங்க அப்பாவுக்கு பாசமா ஊட்டிட்டு இருக்கா. ஆனா எனக்கு கேட்டேன், அவ ஊட்டவே இல்லை எனக்கு. அப்புறம் நாங்களும் கும்பலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு குப்பியை போட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு வெளியே எடுத்து போட்டுட்டோம். நீங்களும் நைட்டு 12 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.